1950கள்ல மிகப்பெரிய டென்னிஸ் ஸ்டார் ஜெம் கில்பர்ட். இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஜெம் சிறுமியா இருந்தப்போ ஒரு தடவை தன்னோட அம்மா கூட பல் டாக்டர் கிட்ட போனா. அவளுடைய அம்மாவுக்கு பல் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. பல் எடுக்கிறது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அன்னைக்கு ஒரு அசாதாரண விஷயம் நடந்துட்டுது. ஜெம்மோட அம்மா பல்ல எடுத்த உடனே அந்த நாற்காலியிலேயே ஜெம் முன்னால இறந்து போயிட்டாங்க. ஜெம் சிறுமியா இருந்தப்போ நடந்த இந்த சம்பவம் அவ மனச விட்டு அகலவே இல்ல. பல் டாக்டர் கிட்ட போனாலே உயிர் போயிடும்னு அவ உறுதியா நம்புனா. அதுக்கப்புறம் அவ வாழ்நாள் முழுசும் பல் டாக்டர் கிட்ட போறதையே தவிர்த்தா. அவளுடைய 30 வயசுல அவளுக்கு பயங்கரமான பல்வலி வந்துச்சு. அவளால வலிய தாங்க முடியல. எப்படியும் பல் டாக்டர் கிட்ட போயே தீர வேண்டிய சூழ்நிலை. பல் டாக்டர் அவரோட கிளினிக் இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே அவ பயந்ததுனால பல் டாக்டரை அவ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஜெம் பயத்தை போக்க, தைரியத்தை கொடுக்க அவ 2 பக்கத்திலையும் ஒரு போதகரும் ஒரு மருத்துவரும் நின்னுக்கிட்டாங்க. பல் டாக்டர் ஜெம் பக்கத்துல நெருங்கி வந்தாரு. அவ கழுத்தை சுற்றி ஒரு துணிய வச்சு போத்துனாரு. தான் கொண்டு வந்திருந்த பெட்டிய திறந்து உபகரணங்களை எடுத்து ஜெம் பக்கம் வந்தாரு. ஜெம் உடல் சரிஞ்சது. பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த டாக்டர் ஜெம்ம தொட்டு பார்த்தாரு. அவ உயிர் பிரிஞ்சிருந்தது. பல் டாக்டர் அவளை தொடக்கூட இல்ல. அவரையும் அவருடைய உபகரணங்களையும் பார்த்த உடனே அவ இறந்துட்டா. அடுத்த நாள் லண்டன் டெய்லி மிரர் செய்தித்தாள்ல இப்படி தலைப்பு செய்தி வந்துச்சு: ஜெம் தன்னுடைய 30 வயதில் தன்னுடைய எண்ணத்தினால் இறந்தாள். பயம் நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லையும் பாதிக்குது. பயம் நம்ம முடக்கிரும். பயம் வலிமையானது. ஆனா கடவுள் அதைவிட வலிமையானவர். நாம கடவுளுக்கு பயந்து அவர் மேல நம்பிக்கை வச்சோம்னா அவர் நம்ம பயத்தை நீக்கி நம்ம பலப்படுத்துவாரு, தைரியப்படுத்துவாரு. அதனாலதான் வேதாகமத்துல பயப்படாதே பயப்படாதேன்னு பல முறை சொல்லப்பட்டிருக்குது. சூரியகாந்தி மலரை என்றாவது நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த பூ மிகவும் பிரகாசமான மஞ்சள் நிறத்தை உடைய ஒரு பூ. இந்த பூ எப்பொழுதுமே சூரியனை பார்த்த வண்ணமாகவே இருக்கும். காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது கிழக்கில் இருக்கும். சூரியனை நோக்கி பூ திரும்பி இருக்கும். மாலையில் மேற்கு புறம் திரும்பி இருக்கும். இப்படி சூரியனை பார்த்து இருக்கும் பொழுது அவை சூரியனிலிருந்து ஒரு சக்தியை பெற்றுக் கொள்ளுகிறது. இந்த நாட்களில் நாம் வானிலை குறித்து அதிகம் திட்டமாய் சொல்ல முடியவில்லை. அதில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. மேகங்கள் அதிகமாக இருக்கும் நாட்களில் அல்லது மழைக்காலங்களில் இந்த சூரியகாந்தி பூ என்ன செய்கிறது தெரியுமா? தரையை நோக்கிக் கொண்டு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இந்த பூக்கள் ஒன்றை ஒன்று பார்த்து திரும்பி நிற்கின்றன. இப்படி எதிரெதிராக இருக்கும் பூக்கள் ஒன்றுக்கொன்று ஆற்றலை மாற்றிக்கொள்கின்றன. எனவே நாம் இந்த சூரியகாந்தி மலரைப் போல இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரம் இறைவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை திருப்பி வைக்க வேண்டும். மற்ற நேரங்களில் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி செய்வதில் எந்த தவறும் இல்லை. நாம் அனைவருமே மனிதர்கள்தான். எந்த காரியத்திலாவது நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருங்கள். நம்மில் யாரும் உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் தாழ்ந்தவர்களும் அல்ல. பல நேரங்களில் நம்மை நாமே குறைவாக எண்ணிக்கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உட்கார்ந்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டியவர்களாக, ஊக்கப்படுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. கடவுளை நோக்கி இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் வல்லமையை, பலனை, ஞானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாக இருப்போமா? சூரியகாந்தி மலரை போல. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை, இப்போ இவ்வளோ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஸ்பான்சர் GR Gen ரிவ்யூஸ். சரிங்களா? இதில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பொருள் எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள், பார்த்துங்க. ஸ்மார்ட் ஃபோன், மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், லேப்டாப் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் உள்ளே போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் வாட்ச்சு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இது வேணுனாலும் நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, GR ரிவ்யூஸ். ஓகேங்களா? இவங்க தான் இந்த வீடியோ ஸ்பான்சர்ஸ். ஓகேங்களா? இதில் போய் பார்த்துங்க, GR Gen ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ.